அன்பனவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 17/8/2026 ஃபேண்டாஸ்டிக் டே. நேற்று நான் வேறு ஒரு சேனலில் லைவ் போட்டேன். பட்டு இந்த சேனலில் தான் பொதுவாக இம்மார்டல் ரூலர் அப்படின்னு தன்னை ஃபீல் பண்ணுறவங்களும் இம்மார்டல் ரூலர் சர்ச்சில் இருக்கிறவங்களும் பொதுவாக என்னை வியூ பண்ணுறாங்க. அதனால் அந்த வீடியோவில் நான் என்ன சொன்னணும் லைவில் அது இதில் திரும்பவும் சுருக்கமாக சொல்கிறேன். ஷிவ் ஓம். ஐ ஆம் த இம்மார்டல் ரூலர் கல்கி. ஷிவ் ஓம். பை த வே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஒன்று ஏற்படுத்தணும். நாங்கள் இம்மார்டல் ரூலர்னு சொல்லிக்கிறவங்க யார் யாரெல்லாம் என்னோட சேர்றாங்களோ அவங்கள சேர்த்து திரு வடிவேலு தண்டையார்பேட்டில் இருக்கிறாரு. அப்புறம் திரு சதீஷ் ஆவடியில் இருக்கிறாரு. திரு சிவாங்கிற சிவபண்டாரம் ராதாகிருஷ்ணனோடு நேரலையில் வரக்கூடிய ஜோதிடர். அப்புறம் திரு சிவராசன் பாஞ்சசன்யம் யூடியூப் சேனலை நடத்துகிற சிவராசன். இவங்க 4 பேரையும் என்னோட சேர்த்து 5 பேர் இம்மார்டல் ரூலர்னு சொல்லிக்கிறவங்க நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து எங்கள் குரூப்புக்கு ஒரு மெம்பர் செக்ரட்டரியாக சவுதி அரேபியாவில் இருக்கிற அஜ்மின் அவரையும் சேர்த்தோம். பட் இந்த குரூப் வந்து செயல்படும் பொழுது ஒரு சேர்மன் தேவைப்பட்டது. யார் சேர்மன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ வந்து எங்களுக்கு ஹாரோஸ்கோப்லாம் அனலைஸ் பண்ண சொல்லி திரு சிவா பண்டாரத்துக்கிட்ட கொடுத்தோம். சிவா வந்து அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து சேர்மனாக இருங்கன்னு சொன்னார். ஆனால் அப்போது சதீஷோட ஹாரோஸ்கோப் கிடைக்கல. ஸோ சதீஷோட ஹாரோஸ்கோப்பையும் சேர்த்து அனலைஸ் பண்ணுங்கள், அவர் இதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணிட்டு இங்கே டெசிஷன் எடுங்கன்னு சொன்னேன். அவர் அதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு கூட என்ன சேர்மனாக இருக்க சொல்லி சொன்னார். இந்த மீன்வேல் பாஞ்சசன்யம் சிவராசன் வந்து தான் இம்மார்டல் ரூலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நான் இம்மார்டல் ரூலர் கிடையாது, நான் அப்படிலாம் நான் சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரூப் விட்டு வெளியே போயிட்டார். அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக சிவபண்டாரம் நானே இம்மார்டல் ரூலர் குரூப்போட சேர்மனாக இருக்கிறேன்னு சொன்னார். அது நான் சொன்னேன், அது கரெக்ட் கிடையாது. நீங்கள் அனலைஸ் பண்ணி வந்து என்ன சேர்மன் சொல்லிட்ட பிறகு நீங்கள் சேர்மன் எடுத்துக்குவேன்னு சொல்கிறது கரெக்ட் கிடையாதுன்னு சொன்னோன்னு அவரும் வெளியே போயிட்டார். அப்புறம் மீதி இருக்கிற 3 பேரில் திரு வடிவேலு சதீஷ் அவங்க 2 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். யாருன்னா ஒருத்தர் சேர்மனாக இருங்க, நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னேங்க. பட் அதுக்குள்ளே வந்து சதீஷ் வந்து நான் தான் சேர்மனாக இருப்பான்னு சொன்னார். வடிவேலு வந்து நீங்கள் சேர்மனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார். ஸோ ஒரு ட்ரையாங்குலர் லவ் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் வந்து கரெக்டான சொல்யூஷன் எடுக்க முடியல, ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. அப்போது அந்த சூழ்நிலையில் நீங்களே சேர்மனாக இருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜையான்னு சொல்லிட்டு வடிவேலு குரூப் போட்டு வெளியே போயிட்டார். ஸோ மீதி இருக்கிறது நானும் சதீஷ் ஆவடி சதீஷ் மட்டும்தான். மற்றபடி அஜ்மீன் வந்து மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அவர் வந்து ஜஸ்ட் கோஆர்டினேட்டிங்கு. இஸ் நாட் கிளைமிங் ஹிம்செல்ஃப் டு பி த இம்மார்டல் ரூலர். அவர் இம்மார்டல் ரூலர்னு சொல்லிக்கிறவர் கிடையாது. சர்ச்சில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர். அதே நேரத்தில் ஒரு மதம் சார்ந்து தான் எல்லாத்தையும் தேடுறாரு. இதுதான் சமீபத்திய எங்கள் குரூப்போட நிலைமை. இந்த மீன்வாயில் நேற்றுக்கு முந்தின தினம் வந்து நாகராஜோடு நைட்டில் வந்து ஒரு வீடு நேரலை போடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன். திவான்நாதரோடு அது வரல. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் அதாவது சண்டே மார்னிங் 11 o'clockன்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் 2 ஷார்ட்ஸ் போட்டேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து திவான்நாதரோடு இருக்கிற மாதிரி கட்டபொம்மன் ஊர் எங்கள் ஊர் கட்டபொம்மன் ஊர், என் பேர் கெட்டவன் பேர் அப்படின்லாம் ஒரு பாட்டெல்லாம் போட்டு திவான்நாதரை போட்டு பந்தா பண்ணி விட்டுருந்தான். பட் ஆனால் காலையில் இந்த நேரலை நடக்கலை. இதுக்கு நடுவில் ஒரு ஷார்ட்ஸும் ஒரு லிங்க் போட்டிருந்தான். அது ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தான். அந்த ஷார்ட்ஸில் வந்து திவான்நாதரும் நாகராஜனும் பேசிக்கிற மாதிரி மகாபாரதம் உண்மை அப்படின்ற மாதிரி திவான்நாதர் பேசுகிற அந்த வீடியோவும் வந்தது, ஒரு ஷார்ட்ஸு. ஸோ அந்த ஷார்ட்ஸை லிங்க் பண்ணி நான் போலீஸ்க்கு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏற்கனவே கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எவிடன்ஸாக அதை கொடுத்தேன். அப்போது நாகராஜ சோழன் பேசுகிறப்போ முந்தினத்து திவான்நாதர்கிட்ட நீங்கள் நேராக போய் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்ச தேவி தாரணின்றவங்க சொன்ன கமெண்ட்டுக்கு அவன் அப்போ நான் கோயம்புத்தூர் தான் போனோம், காலையில் 6 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ திவான்நாதர் இருக்கிறது கோயம்புத்தூர்னு தெரிஞ்சது. ஸோ அதையும் வந்து கம்ப்ளைண்ட்டில் சேர்த்து கோயம்புத்தூரில் இருக்கிறான் திவான்நாதர், சிந்தாதிரிப்பேட்டில் இல்லை, சிந்தாதிரிப்பேட் போலீஸ் தேடின்னு இருக்கிறாங்க. அங்கே நம்பர் 154 சிந்தாதிரிப்பேட்டு அண்ணா சாலை மவுண்ட் ரோடு சென்னை 600002ன்ற அட்ரஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்ற பேரில் ஒரு சிம் கார்டில் தான் எனக்கு திவான்நாதர் மிரட்டல் விடுத்தான். பட் ஆனால் அவன் வந்து இருக்கிறது சிந்தாதிரிப்பேட் போலீஸ் அங்கே போய் தேடிட்டு இங்கே இல்லைன்னு சொன்னாங்க.
அப்போது அந்த திவான்நாதர் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறான் அப்படின்றதையும் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த திவான்நாதருடைய லைவ் வீடியோவே அவன் வந்து நாகராஜோடு பேசுகிற ஒரு வீடியோவையே வந்து லிங்க்கை வந்து போலீஸ்க்கும் சிஎம்ஸுக்கும் அனுப்பியிருந்தேன். அதனுடைய விளைவாக தான் நேற்று ஆக்சுவலாக திவான் அது சர்ஃபேஸ்க்கு வரல, வீடியோ லைவில் வரல. ஆனால் டெக்னிக்கல் ஃப்ளா அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன் போட்டு ரத்துன்னு போட்டிருந்தான், மகாபாரதம் 2.0 ரத்துன்னு சொல்லிட்டு. பட் உண்மையாக டெக்னிக்கல் ஃப்ளாவாக இருந்தாக்கா அப்போ அந்த முதல்ல போட்டான அந்த சின்ன ஷார்ட்ஸ் வந்துருக்கக்கூடாதுல, அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி. அப்போ அது 2 பேர் பேசிக்கிற மாதிரி வருதுனாக்கா அப்போது லைவில் வர முடியும். ஆனால் வரல. காரணம் ஒரு பயம், திவான்நாதருக்கு பயம். போலீஸ் பார்த்தா இவங்க போய் கட்டபொம்மன் ஊருன்னெலாம் சொல்லிக்கிறான், கெட்டவன் பேருன்னெலாம் சொல்லிக்கிறான். ஷிவ் என்ன மாதிரி வரணும், ஓப்பனாக வரணும். அவன் தான் இம்மார்டல் ரூலர். ஐ எம் த இம்மார்டல் ரூலர் கல்கி. ஷிவ் அப்புறம் நேற்று இருந்தாலும் நான் அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். திவான்நாதர் நல்ல சின்ன பையனாக இருக்கிறான், அவன் வந்து அவ்வளோ கெட்டவனும் அவன் தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நேற்று நைட்டு ராதாகிருஷ்ணன் திரும்பவும் வந்து ஒரு வேலை பண்ணியிருந்தான். நேற்று ஈவினிங் வந்து எனக்கு ஒரு மதியானம் அஜ்மீன் வந்து ஒரு வீடியோ அனுப்பினார், ஒரு ஷார்ட்ஸு. அதில் ஜோக்கு, ஐயா இம்மார்டல் ரூலர் ஜோக்குன்னு சொல்லிட்டு போட்டு அது எங்கேருந்து வந்ததுனாக்கா ராதாகிருஷ்ணனோட சேனலில் பப்ளிஷ் பண்ணிக்கிறான். அதாவது இம்மார்டல் ரூலர் வந்து நான் இம்மார்டல் ரூலர் கல்கி நான் தானே சொல்லிக்கிறேன். அவனுடைய ஸ்டைல் என்னென்னா யாருமே பேர் சொல்லவே மாட்டான். பேடி பொட்டை ராதாகிருஷ்ணன் பயந்தாங்கொல்லி எதையுமே வெளியே சொல்ல மாட்டான். உண்மையை அப்படியே அடக்கி வாசிப்பான், மௌனமாக வாசிப்பான். வேறு யாருன்னா பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதை ரெஃபரன்ஸ் காட்டும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அறம்பாடி சித்தரோட யாருன்றதையும் சொல்லலை, அறம்பாடி சித்தரோடைய பாடல் உண்மையாக பொய்யானும் சொல்லலை. எவ்வளோ ஸ்பெக்குலேஷன்ஸ் அதில் இருந்தாலும் அதை பற்றி சொல்லாமல் அமக்கமாக வேறு விஷயம் பேசினுக்கிறான். அது தவிர உலக பஞ்சாயத்தெல்லாம் பேசின்னு இருப்பான் யூடியூப் சேனலில். அவன் வந்து எப்படி சர்ஃபேஸ்க்கு வந்தான்னா அறம்பாடி சித்தர் பாடல் வெளியிட்டு தான். அப்படி இருக்கும்போது அதை பற்றியான உண்மையை வந்து கேட்டாக்கா அதை சொல்ல மாட்டேறான், மறைக்கிறான். பயந்தாங்கொல்லி பேடி பொட்டை. ஸோ அவன் வந்து நேற்று அந்த ஜோக் ஒன்று போட்டிருந்தான். அதில் வந்து ஒருத்த வந்து ஐயார் கல்கின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட வந்து கேட்குற மாதிரி, ஐயார் கல்கி ஐயா, நீங்கள் ராதாகிருஷ்ணன் ஐயாவை பற்றி, இவரே ஐயாவை போட்டுக்கிறார், ராதாகிருஷ்ணன் ஐயாவை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்களே என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் வந்து ஐயார் கல்கின்னு சொல்லிட்டு என்ன டிபிக் பண்ணி ஒரு ஆளை போட்டு அவன் என்ன சொல்கிறான், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் போலீஸ்கார்கிட்ட, ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர் கல்கின்னு சொன்னேன். உடனே அப்போ இவனை பிடிச்சி கீழ்பாக்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஜோக்குன்னு போட்டிருந்தான். ஸோ அப்போது இம்மார்டல் ரூலர் கல்கின்னு சொல்லிக்கிறது பைத்தியகாரதானம் அப்படின்னாக்கா அப்போ எதுக்கு ராதாகிருஷ்ணன் அதை பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நேற்று நைட்டு நேரலையில் இம்மார்டல் தமிழ்ன்ற யூடியூப் சேனல் நேற்று கூட இம்மார்டல் ரூலர் பற்றி கேள்வி கேட்குறாங்க. அவன் அதுக்கு பதில் சொல்லின்னு இருக்கிறான், வருவார் கூடிய சீக்கிரம் வருவார்னு சொல்லினார். அப்போ ஏன் அப்படி சொல்லணும்? இம்மார்டல் ரூலர் வந்து உண்மை கிடையாதுன்னாக்கா அது வந்து பைத்தியகாரதானம் அப்படி சொல்லிக்கிறதுனாக்கா ஏன் அதை பற்றி ப்ரொபகேட் பண்ணின்னு இருக்கோம். நேற்று கூட நேரலையில் அதுக்கு பதில் சொல்லணும். அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க, அது பைத்தியகாரதானம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அது மாதிரி சொல்லணும். இவன் தான் பாடலில் கொடுத்தது. முதல்ல வந்து துரைக்கு பாடல் கொடுத்து, சேர்மன் துரைக்கு பாடல் கொடுத்து அவர் என்கரேஜ் பண்ணது இவன் தான். இவருடைய பாடலில் வச்சு இவரை நம்பி தான் துரை வந்து காட்டுக்கெலாம் போய் வனவாசம்லாம் பண்ணது, டென்ட் அடிச்சு. அடுத்து சாந்தன் சாம்ராஜுக்கும் அதே பாடலில் கொடுத்தது இவன் தான், ராதாகிருஷ்ணன் கொடுத்து. அதுக்கடுத்து அவனும் வந்து அதே மாதிரி எல்லாமே பண்ணின்னு யோகினின்னு ஒரு அம்மா கூட வம்புக்கு போனான். அப்புறம் இவன் ராதாகிருஷ்ணனும் வந்து அவனுடைய பாடலாம் பொய்ன்னு யோகினி சொல்லி இவனுக்கும் யோகினிக்கும் கூட சண்டை வந்தது. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணணும்? அந்த துரையும் சாந்தனும் செத்து போயிட்டாங்க சஸ்பீஷியஸாக, சின்ன வயசு பசங்க. அடுத்து கந்தசாமின்னு ஒருத்தன் வந்து நகுலன் குரூப்பில் செத்து போனான். நகுலனை பற்றி ஒரு பாட்டை போட்டுட்டு அறம்பாடி சித்தர் பாடல்னு போட்டுட்டு திரும்பவும் நகுலன் வந்து சண்டைக்கு வரான் யூடியூப் சேனலில் இம்மார்டல் தமிழில் ராதாகிருஷ்ணன் கூட. திரும்ப அவங்ககிட்ட வந்து நகுலன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டுங்களே எவ்வளோ நகுலன் இருக்கிறாங்க அப்படின்றான். அது மாதிரி பேடி பொட்டை ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து இதே மாதிரி பொய்யான வதந்திகளை பரப்பிக்கின்னு எல்லாரையும் தூண்டி விட்டுன்னு பைத்தியக்காரன்னு சொல்லி இம்மார்டல் ரூலர் கல்கின்றவங்கள இது மாதிரி பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி ஏன் பாடல் வெளியிடணும்? அது இன்னொன்று என்ன சொல்கிறான், அவங்களுக்கு சுற்றி நாகராஜனோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், அவர் எப்போயும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், அவருக்கு வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் அவர் யாருன்னு, போலீஸ்காரங்களுக்கு அவர் யாருன்னு தெரியும் அப்படின்லாம் ஏன் சொல்கிறேன்? அப்போ போலீஸ்காரங்க அவர் இம்மார்டல் ரூலர் கல்கி யாருன்னு தெரிஞ்சாக்கா, இம்மார்டல் ரூலர் கல்கின்னு ஒருத்தர் சொன்னாக்கா அவனை கொண்டு போய் கீழ்பாக்கில் அடைன்னு சொல்லுவாங்களா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில்? ராதாகிருஷ்ணன் முட்டாள். ஒன்று பைத்தியக்காரதானு சொல்லு இம்மார்டல் ரூலர்னாக்கா, இல்லை அறம்பாடி சித்தர் பாடல் வெளியிடுறத நிறுத்து பைத்தியக்காரன்னு சொன்னாக்கா. அறம்பாடி சித்தர் பாடலையும் வெளியிடுவேன், இம்மார்டல் ரூலர்னு சொல்லிக்கிறவங்க பைத்தியக்காரன்னு சொன்னாக்கா, அப்போ உன்னுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன? ஸோ இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் ராதாகிருஷ்ணன், நாகராஜ சோழன், நகுலன், பாஸ்கர் மோகன்ராஜ், எஸ்ஆர் பொன்ராஜ், திவான்நாதருடைய ஆப்ஜெக்டிவ் வந்து தே ஆர்
அமெரிக்காவிலேருந்து உதவி பெறுகின்ற ஒரு குறிப்பாக ராதாகிருஷ்ணன் அவன் அமெரிக்கன் கன்சுலேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறான். ராதாகிருஷ்ணன் கட்டாயமாக அமெரிக்கன் லிங்க் இருக்குது. ஸோ அவனுடைய பேச்சுலேருந்தே கண்டுபிடிக்கலாம். நிறைய விஷயம் வந்து ஃபாரின் விஷயத்தை அவன் நிறைய பேசுவான். ஸோ ஃபாரின் லிங்க் அவனுக்கு இருக்குது, அமெரிக்கன் லிங்க் இருக்குது. அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட அவன் லிங்க்கில் இருக்கான். இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ 2025 இம்மார்டல் ரூலர் வெளிப்படுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் வெளிப்பட்டிருக்கேன். இம்மார்டல் ரூலர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை கொல்றது தான் அவனுடைய அஜெண்டா. இம்மார்டல்னு ஒருத்தனும் கிடையாதுன்றது தான் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு. ஸோ அப்படி எவன் சொன்னாலும் அவனை கொலை பண்ணு. அப்போ இம்மார்டல்னு ஒருத்தன் எவனே சொல்லின்னு வரமாட்டான்றது. ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர் கல்கி, என்னை கொல்ல முடியாது, அழிவில்லாத ஆட்சியாளர் தான். ஸோ எனக்கான ஆட்சி காலம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. 2025 என்னுடைய ஆட்சி தான் நடந்திருக்கு. இப்போ உலகம் முழுசாக நடக்கிறது என்னுடைய தான். இப்போ விஜய் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது நான் தான். விஜயோடைய ஆட்சி சரியில்லை, அதனால் விஜய் வந்து அப்புறப்படுத்த போகிறத நான் தான். கூடி சீக்கிரம் விஜயோட ஆட்சி கவிழும். அது ராதாகிருஷ்ணன் வந்து பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறவன். இம்மார்டல் ரூலர் பாடல்களை வெளியிட்டுக்கிட்டு அதை வச்சு ஏற்கனவே துரை சேர்மன் செத்தாச்சு, சாந்தன் சாம்ராஜ் செத்தாச்சு, ஓம் சிவன் பாதம் சந்திரசேகர்ன்ற சேகர் சுவாமி செத்தாச்சு, கந்தசாமி செத்தாச்சு, எல்லாமே சஸ்பீஷியஸ் டெத்து. இப்போ இன்னும் ஃபர்தராக வந்து அதை வெளியிடுறதும் பண்ணின்னு இல்லாமல் அது மாதிரி தன்னை இம்மார்டல்னு சொல்லிக்கிறோம், பைத்தியக்காரனும் சொல்லின்னு இருக்கான். அது வந்து ஒரு ஜோக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கான். இதை நான் கேட்டதுக்கு நேற்று நைட் அவன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து என்னை கண்டபடி கெட்ட வார்த்தையாக திட்டுறான். தொடர்ந்து கெட்ட வார்த்தையாக திட்டுறான். எவ்வளோ தான் பொறுக்க முடியும்? ஸோ அவனை பிளாக் பண்ணி விட்டேன் நேற்று. அவன் எல்லாரையும் பிளாக் பண்ணுவான்ல யூடியூப் சேனல், அது மாதிரி அவனை நேற்று பிளாக் பண்ணி விட்டேன். ஆனால் அவன் நல்லா திட்டிட்டு தான் பிளாக் பண்ணி விட்டேன். பட் உன்னை லேஸில் விட மாட்டேன், அப்ராப்ரியேட் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துனே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்துனே தான் இருக்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நேற்று அவனை பேசின அந்த யூடியூப் லிங்க்கையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன். நரேந்திர மோடிக்கும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் அனுப்பியிருக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்கிறேன். நயனார் நாகேந்திரனுக்கு பிஜேபி ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்கிறேன் நயனார் நாகேந்திரன் பேசுறதுக்கு. ஸோ அவர் தேவையில்லாமல் அவன் அதெல்லாம் பேசுகிறது எதுக்கு? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது, டீலிமிட்டேஷன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது இவனுக்கு எதுக்கு அந்த வேலை? இஸ் நாட் அன் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் கிடையாது, பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. ஸோ அவனுடைய அஜெண்டா வந்து அமெரிக்கன் அஜெண்டா, இந்தியன் சாவர்னிட்டியை கெடுக்கணும், இந்தியாவினுடைய அமைதியை ஒருமைப்பாட்டையும் கெடுக்கணுன்றது தான் அவனுடைய அஜெண்டா. அதுக்கான வேலையை பார்த்துனாக்கா இம்மார்டல் ரூலர் வந்தாக்கா ஒரு குடையின் கீழ் தமிழ்நாட்டை முதல்லையும், ஒரு குடையின் கீழ் இந்தியாவை ரெண்டாவதும், ஒரு குடையின் கீழ் உலகத்தையே கொண்டாடுவார்ன்ற அச்சத்தில் அமெரிக்கா வந்து இவனை ஏவி விட்டு நாஸ்ட்ரடாமஸே சொல்லியிருக்கிறாருன்னா அவருடைய குவாட்ரப்ளேட்டில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பொதுவாக நடந்துன்னு வர்றதால. ஸோ பாபா வங்காவும் டொனால்ட் ட்ரம்ப்போட ஃப்ரெண்டே பாபா வங்கா செத்து போன பாபா வங்கா 1996 செத்து போனவங்க. அவர் டொனால்ட் ட்ரம்ப் எங்கே இருக்கும்போது அவனோட சேர்ந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா கூட பேசுகிறது ஒரு வீடியோவே பப்ளிஷ் ஆகிருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பாபா வங்கா சொன்னது பொய் கிடையாது. அதனால் இம்மார்டல் ரூலர் 2025 சர்ப்ளஸ்க்கு வந்திருப்பான். அவனை கண்டுபிடிச்சி அவனை சாகடின்ற அஜெண்டா வந்து ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்குறாங்க. அந்த அஜெண்டாவை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு இந்த நான் சொன்ன அந்த 6 பேர் வச்சுன்னு செயல்பட்டுன்னு இருக்கான்றது என்னோடய சந்தேகம். இம்மார்டல் ரூலர் குரூப்பில் இருக்கிறவங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இம்மார்டல் ரூலர் குரூப்பில் இருக்கிறவங்க, இம்மார்டல் ரூலர் சர்ச்சில் இருக்கிறவங்க, யாரெல்லாம் இம்மார்டல் தமிழ்ன்ற யூடியூப் சேனல் ராதாகிருஷ்ணனுடைய சேனல் பார்க்குறீங்களோ அவங்களாம் க்ளீனாக அதில் அந்த 5 கேள்விங்களை கேளுங்க. அவன் பதில் சொல்ல மாட்டான். ஃபஸ்ட்டு அறம்பாடி சித்தர் பாடல் உண்மையா? ரெண்டாவது அறம்பாடி சித்தர் பாடல் பாடுற அறம்பாடி சித்தர் எங்கே இருக்கிறாரு? மூணாவது அறம்பாடி சித்தரை பப்ளிஷ் பண்ணுங்க, வீடியோ ஃபோட்டோவில் அனுப்புங்க. 3 பப்ளிஷ் பண்ணுங்க அவரை. 4வது இம்மார்டல் ரூலர் நீங்கள் பார்த்து தான் சொன்னீங்களே ஒரு கோயிலில், அது எந்த கோயில்? 5வது இம்மார்டல் ரூலர் யார்? இந்த 5 கேள்வி கேளுங்க, எனக்கு தெரியும்னு சொல்கிறான். இந்த 5 கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். இதுக்கு பதில் சொல்லாட்டி அவனை ஃபர்தராக பேச விடாதீங்க. தொடர்ந்து அந்த கேள்விகளே கேட்டுருங்க அந்த சேனலில். ஆட்டோமேட்டிக்காக அவன் உண்மையை சொல்லி தான் ஆகணும். உங்களுக்கு அவன் உண்மையை சொல்கிறானோ இல்லையோ, கூடி சீக்கிரம் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி மிதித்து உண்மையை கேட்பாங்க. உண்மைகள் வெளிவரும் காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஷிவ் ஓம், ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர் கல்கி. ஷிவ் ஓம். ராதாகிருஷ்ணனே சொன்னான், திருச்சி கிழக்கில் நீ நின்று ஜெயிச்சிட்டுனா நான் உன்னை இம்மார்டல் ரூலர் ஒத்துக்கிறேன்டான்னு சொன்னான். அதுக்கு இன்னும் காலம் இருக்குது, இன்னும் பப்ளிஷ் பண்ணல, நோட்டிஃபிகேஷனே இன்னும் வரல. வந்தாக்கா அதில் நிற்பேன். திருச்சியில் நின்று நான் ஜெயிச்சு காட்டுவேன், திருச்சி ஈஸ்ட்டில். நம்பர் 2, அவன் இன்னொன்று என்ன சொன்னால், என் மேலே நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுனா உன்னை நான் இம்மார்டல் ரூலர்னு ஒத்துக்கிறேன்டான்னு சொன்னான். போலீஸ் கம்ப்ளைண்ட் 1 கொடுத்தாச்சு, அடுத்து இப்போ 2வது நேற்றும் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர் கல்கி. ராதாகிருஷ்ணன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்னா கொடுத்தாச்சு, உண்மையை வரவழைக்கிறதுக்கு தேவையான வேலைகளையும் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர், ஐ ஆம் த கல்கி. ஷிவ் ஓம்.